வணக்கம். நம்ம எல்லாருடைய பிஎஃப் கணக்கையும் நிர்வகிக்கிற அமைப்பு தான் இபிஎஃப்ஓ இல்லையா? இப்போ இந்த அமைப்புல ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜி அப்கிரேடு வரப்போகுது. அதுக்கு பேரு தான் இபிஎஃப்ஓ 3.0. இது உங்க பிஎஃப் அக்கவுண்டோட மொத்த அனுபவத்தையுமே மாத்தப் போகுது. உங்க பிஎஃப் அக்கவுண்ட் இன்னும் ஸ்மார்ட் ஆக போகுதான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நிச்சயமா. இதுவரைக்கும் நம்ம பிஎஃப் விஷயத்துல சந்திச்ச நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போற ஒரு அப்டேட் இது. இனி உங்க பிஎஃப் அக்கவுண்ட் ரொம்பவே வேகமா, சுலபமா, இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஸ்மார்ட்டா மாறப்போகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இபிஎஃப்ஓ 3.0னா என்ன, அப்புறம் இதனால நமக்கு கிடைக்க போற சேவைகள் எப்படி வேகமாகும், நம்ம அக்கவுண்ட்டை எப்படி இன்னும் ஈஸியா பயன்படுத்தலாம், இதுல வேற என்னென்ன புது பலன்கள் இருக்கு, கடைசியா முக்கியமான மாற்றங்கள் என்னென்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஓகே, அப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த இபிஎஃப்ஓ 3.0ங்கிறது அடிப்படையில என்ன விஷயம், எதுக்காக இந்த பெரிய அப்டேட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நம்மள எத்தனை பேரு பிஎஃப் வெப்சைட்டை திறக்கும்போது இந்த மாதிரி கடுப்பா இருக்கும் சொல்லுங்க? பீக் ஹார்ஸ்ல போனா சர்வர் டவுன் ஆயிடும், பாஸ்புக் ஓப்பனே ஆகவே ஆகாது, நம்ம பணத்தை எடுக்க கிளைம் பண்ணா அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுலயும் வேலை மாறினா அக்கவுண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு பெரிய தலைவலி. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு முடிவு வரப்போகுது. இந்த இடத்துல தான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது இபிஎஃப்ஓ 3.0. இது ஒன்றும் இல்லைங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, அப்புறம் கிளவுட் டெக்னாலஜி மாதிரி லேட்டஸ்ட் விஷயங்களை வச்சு நம்ம பிஎஃப் சிஸ்டத்தையே மாத்த போற ஒரு பெரிய முயற்சி. இதோட முக்கியமான நோக்கமே நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு ஒரு சூப்பரான, தொந்தரவு இல்லாத அனுபவத்தை கொடுக்கறது தான். அடுத்ததா இந்த புது டெக்னாலஜி நம்மளோட காத்திருப்பு நேரத்தை எப்படி குறைக்க போகுதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த சர்வர் பிரச்சனைக்கு வருவோம். பழைய சிஸ்டம்ல சர்வர் அடிக்கடி கிராஷ் ஆகும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா இப்போ இபிஎஃப்ஓ 3.0ல முழு சிஸ்டமும் கிளவுடுக்கு போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே சர்வர் டவுன், வெப்சைட் ஸ்லோ அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் லாகின் பண்ணா கூட சிஸ்டம் படுவேகமா வேலை செய்யும். அடுத்து ஒரு செம அப்டேட்டுங்க. இனிமே நம்ம பிஎஃப் கிளைம்களை மனுஷங்க உட்காந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம ஏஐ, அந்த வேலையை பார்த்துக்க போகுது. இதனால நமக்கு என்ன லாபம்னு பாருங்க. முன்னெல்லாம் பிஎஃப் பணத்தை எடுக்க 7 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும். நினைச்சு பாருங்க. ஆனா இந்த புது ஏஐ ஆட்டோ செட்டில்மெண்ட் மூலியமா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? நம்ம கம்பெனி பிஎஃப் பணத்தை போட்டதுக்கப்புறம் அது பாஸ்புக்ல அப்டேட் ஆகிறதுக்கு 3ல இருந்து 7 நாள் வரைக்கும் ஆகும் இல்லையா? இனிமே அந்த வெயிட்டிங் டைம் கிடையாது. பணம் போட்ட உடனே கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட்டா உங்க பாஸ்புக்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பப்போ நம்ம அக்கவுண்ட்ல என்ன இருக்குன்னு துல்லியமா பாத்துக்கலாம். ஓகே, வேகத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிஎஃப் பணத்தையும் மத்த தகவல்களையும் எவ்வளவு சுலபமா நாம அணுக முடியுங்கிறத பத்தி பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான கொள்கைங்க. ஒரே நாடு, ஒரே பிஎஃப் கணக்கு. இதனால என்ன பெரிய நன்மைனா, வேலை மாறும்போது நம்ம படுற கஷ்டம், அதாவது அக்கவுண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த பெரிய தலைவலி இனிமே இருக்காது. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நாம ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறினா பழைய பிஎஃப் அக்கவுண்ட்டை புது அக்கவுண்ட்டுக்கு மாத்த நாமளே தான் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். ஆனா இனிமே இபிஎஃப்ஓ 3.0ல எல்லா டேட்டாவும் சென்ட்ரலைஸ்ட் ஆகுறதால நீங்க புது கம்பெனில சேர்ந்த உடனே உங்க பிஎஃப் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே அப்டேட் ஆயிடும். நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல. பணம் எடுக்கிற முறையும் ரொம்பவே ஈஸியாக போகுது. நீங்க ஆன்லைன்ல கிளைம்க்கு அப்ளை பண்றீங்க, ஏஐ சிஸ்டம் உடனே அப்ரூவல் கொடுக்குது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வர்ற வரைக்கும் காத்து இருக்காம நீங்க நேரா யூபிஐ மூலமாவோ இல்லனா இபிஎஃப்ஓ கொடுக்க போற ஸ்பெஷல் ஏடிஎம் கார்டு மூலமாவோ பணத்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம யுஏஎன் ஆக்டிவேட் பண்றது, ஆதார், பான், பேங்க் அக்கவுண்ட் இது எல்லாம் லிங்க் பண்றது மாதிரி கேவைசி வேலைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆகிடும். யூமங் ஆப் கூட இன்னும் நல்லா இன்டகிரேட் பண்ணுவாங்க. இதனால நாமளே நமக்கு தேவையான நிறைய வேலைகளை சுலபமா செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம சேமிப்பு பணத்தை நாம எப்படி இன்னும் சுதந்திரமா பயன்படுத்தலாம், அதுல என்னென்ன கூடுதல் நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். 75%. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்மளோட அவசர தேவைகளுக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய நிதி சுதந்திரத்தோட அடையாளம். ஆமா, மெடிக்கல் எமர்ஜென்சி, வீடு வாங்குறது, கல்யாண செலவு மாதிரி முக்கியமான தேவைகளுக்கு உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த தொகையில 75% வரைக்கும் நீங்க அட்வான்ஸா எடுத்துக்கலாம். உண்மையிலே ஒரு அவசர நேரத்துல இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். பென்ஷனர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. அவங்களுக்காக ஒரு புது சென்ட்ரலைஸ்ட் பென்ஷன் சிஸ்டம் கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்க இந்தியாவுல எந்த ஊருக்கு குடிமாறினாலும் எந்த ஒரு தொந்தரவும் தாமதமும் இல்லாம அவங்களோட பென்ஷன் கரெக்டா கைக்கு வந்துடும். சரி வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான மாற்றங்களையும் ஒரே இடத்துல டக்குன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல எவ்வளவு வித்தியாசம் தெரியுதுன்னு. கிளைம் செட்டில்மெண்ட்,
முன்னாடி 15 நாள், இப்போ 24 மணி நேரம். அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் முன்னாடி நாம செய்யணும், இப்போ ஆட்டோமேட்டிக். பணம் எடுக்க முன்னாடி பேங்க் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான், இப்போ யூபிஐ, ஏடிஎம்னு புது வழிகள் இருக்கு. அட்வான்ஸ் லிமிட் 75% வரைக்கும் ஏறி இருக்கு. சர்வர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இந்த மாற்றங்கள் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாக்குதுன்னு பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதுவரைக்கும் ஒரு மெதுவான சேமிப்பு கணக்கா இருந்த நம்ம பிஎஃப் அக்கவுண்ட் இனிமே நம்ம அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் கை கொடுக்கிற ஒரு டைனாமிக் ஃபைனான்ஷியல் டூலா மாறப்போகுது. ஏஐயும் கிளவுட் டெக்னாலஜியும் நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டியே இப்படி மாத்தும்போது அடுத்ததா நம்ம அரசாங்கத்தோட வேற எந்த சேவைகள் இதே மாதிரி மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.